Hi students, today we will see about the unit 23 economic biology continuation composition of cattle field. இப்போ நம்ம கால்நடைக்கு கொடுக்கக்கூடிய தீவனத்தில் எது எது எந்தெந்த அளவு இருக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். த ஃபுட் ரெக்யர்மெண்ட் ஃபார் கேட்டில் ஷுட் சப்போர்ட் ஹெல்த்தி லைஃப் ஆஃப் த அனிமல் அண்ட் மில்க் ப்ரொடியூசிங் ரெக்யர்மெண்ட். இப்போ நம்ம கால்நடைக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டு உணவு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அது நல்லா இருக்கிறதுக்கும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் மில்கை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. The feed for dairy cattle is broadly classified into two. இப்போ இந்த டைரி கேட்டலுக்கு கொடுக்கக்கூடியதை எத்தனை டைப்ஸாக பிரிச்சுருக்குறோம்? 2 டைப்ஸாக பிரிச்சுருக்குறோம். ஒன்று ரஃபேஜ், இன்னொன்று கான்சன்ட்ரேட். இந்த ரஃபேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா தவிடு அல்லது சக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ரஃபேஜ். கான்சன்ட்ரேட்ஸ் அப்படின்னாக்கா செறிவூட்டமிக்க உணவு. ரஃபேஜ் இஸ் எ கோர்ஸ் அண்ட் ஃபைப்ரஸ் ஃபுடர். இட் கன்சிஸ்ட் ஆஃப் சக்லண்ட் ஃபீட், கல்டிவேட்டட் கிராஸ், ஃபுடர் அண்ட் ரூட் கிராப்ஸ். இந்த ரஃபேஜில் எதெல்லாம் வரும்? ஃபைப்ரஸ் ஃபுடர், எது இந்த அறுவடை செஞ்ச என்னது வைக்கோல், நெக்ஸ்ட்டு என்னது புல் வகைகள், இதெல்லாம் அந்த ட்ரை ஃபுடர் ஹே, ஸ்ட்ரா அண்டு சாஃபு, வேர்கள், இது எல்லாமே எதில் வந்துடும்? இந்த ரஃபேஜில் வரும். கான்சன்ட்ரேட்ஸ் ஆர் லோ இன் ஃபைபர் அண்ட் கண்டெயின் ஹை லெவல் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன் அண்ட் அதர் நியூட்ரியன்ஸ். இப்போ கான்சன்ட்ரேட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அதில் ஃபைபர் எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியான அளவு இருக்கும். அதில் அதிக அளவு கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீனு, மற்ற இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ்லாம் அதிக அளவில் இருக்கும். A variety of raw materials such as கோலம், ஜோவார், கம்பு, பியர் மில்லட், ராகி, ஃபிங்கர் மில்லட், ரைஸ் பிரான், வீட் பிரான், காட்டன் சீட் கேக், மஸ்டர்ட் கேக், லின்சீட் கேக், கிரவுண்ட்நட் கேக், மேங்கோ சீட், நீம் கேக் and yellow sesame cake can be used to make concentrate feed. இந்த கான்சன்ட்ரேட் ஃபீடை உருவாக்குறதுக்கு எதெல்லாம் ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோன்னா சோளம், கம்பு, ராகி, ராகினா என்னது? கேவுரு இருக்குது இல்லை, கேழ்வரகு, அது. நெக்ஸ்ட்டு அரிசி தவிடு, கோதுமை தவிடு, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா நம்ம பருத்தி கொட்டை, இதெல்லாம் எது மலாட்டை புண்ணாக்கு, இதெல்லாம் எள்ளு புண்ணாக்கு, இதெல்லாம் எது கான்சன்ட்ரேட்டில் வரக்கூடியது. தே ஷுட் ஆல்சோ பி ஃபீட் அண்ட் கிரீன் ஃபுடர், மெய்ஸ், லுக்ரைன், பெர்சிம், மில்லட் அண்டு எலிஃபண்ட் கிராஸ். அது மட்டும் இல்லாமல் இது கூட வேறு எதெல்லாம் வரும்? கிரீன் ஃபுடர் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எது? மெய்ஸு, லுக்ரின், பெர்சிமு, மில்லட்டு, எலிஃபண்ட் கிராஸு, இதெல்லாமும் இது கூடயே வந்துடும். ஃபீட் மேனேஜ்மெண்ட். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய உணவு வகைகளை கால்நடைக்கு எப்படிலாம் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும்? டெய்ரி கேட்டல்ஸ் நீட் பேலன்ஸ் ரேஷியோஸ் கண்டெய்னிங் ஆல் நியூட்ரியன்ஸ் இன் proportional amounts and food additives which contain minerals, vitamins, antibiotics and hormones to promote the growth of animals, good yield of milk and to protect them from disease. The daily average feed ratio of a milking cow is. இப்போ பார்த்தோன்னாக்கா எது அது பேலன்ஸான ரேஷியோவில் எல்லா நியூட்ரியன்ஸும் என்னது ஃபுட்டு கூட இருக்கிற மாதிரி நம்ம அதுக்கு மினரல், விட்டமின், ஆன்டிபயோட்டிக்கு, ஹார்மோன் என்னது ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, அந்த அனிமல் வளர்ச்சிக்கும், அதிக அளவு பால் சுரக்கிறதுக்கும், டிசீஸ்லேருந்து என்னது பாதுகாக்கிறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பேலன்ஸான ஃபீடை நம்ம கால்நடைகளுக்கு கொடுக்கணும். த டெய்லி ஆவரேஜ் ஃபீட் ரேஷியோ ஆஃப் ஏ மில்கிங் கவ் இஸ். இப்போ பால் கறக்கக்கூடிய மாடுக்கு டெய்லி ஆவரேஜாக எவ்வளோ உணவு வழங்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா 15 to 25 kg ஆஃப் ரஃபேஜ். இப்போ பார்த்தோன்னா 15லேருந்து 25 கிலோ வரைக்கும் என்ன கொடுக்கணும்? ரஃபேஜ். ஒன்று அது ட்ரை கிராஸு இல்லை க்ரீன் ஃபீடராக இருக்கலாம். ஒன்று ட்ரை கிராஸ் அப்படின்னா என்னது? வைக்கோலும் நம்ம கொடுக்கக்கூடிய புல் வகைகள் இருக்குது இல்லை, இது ரெண்டும் சேர்ந்து 15லேருந்து 25 கிலோ வரைக்கும் கொடுக்கணும். 4 to 5 கிலோகிராம் ஆஃப் கிரெயின் மிக்சர்.
4லேருந்து 5 கிலோ வந்து என்ன பண்ணணும், கிரெயின் மிக்சர் பார்த்தோன்னாக்கா எல்லாமே கலந்து புண்ணாக்கு அந்த இது கிரெயின் எல்லாமே தானிய வகைகள்லாம் கலந்து வச்சுருந்தோம்ல, அது வந்து 4லேருந்து 5 கிலோ வரைக்கும் கொடுக்கணும். 100 to 150 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர், 100லேருந்து 150 லிட்டர் வரைக்கும் என்ன கொடுக்கணும், அதுக்கு தண்ணி வந்து கொடுக்கணும். டாக்டர் வெர்கீஸ் Curin was the founder of National Dairy Development Board and was called the architect of Indian modern dairy industry and the father of White Revolution. இந்த வெர்கீஸ் கியூரி அப்படின்றவர் தான் என்னது நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்டை வந்து ஃபஸ்ட்டு உருவாக்கினவர். அது மட்டும் இல்லாமல் இதோடைய இந்தியன் மாடர்ன் டெய்ரி இண்டஸ்ட்ரியோடைய ஆர்கிடெக்டும் இவர் தான். இவரை என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க, ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. NDDB designed and implemented the world largest dairy development program called Operation Flood. அது மட்டும் இல்லாமல் இவங்க எதை வந்து டிசைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா, வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெய்ரி டெவலப்மெண்ட், அதிக அளவு வந்து என்னது பால் வகையை வந்து உற்பத்தி செய்யணும் அப்படின்ற ப்ரோக்ராம் ஆப்ரேஷன் ஃபோல்டை வந்து இவர் தான் வந்து உருவாக்கி இருக்கிறாரு. Improvement of livestock development in India. Improved breeding techniques in cattle have tremendous increased the production of new breeds with high capacities. இப்போ பார்த்தோன்னாக்கா கலப்பினம் உருவாக்குறது மூலியமாக என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிச்சது, அதோடைய ப்ரொடக்ஷன் வந்து அதிகரித்தது மட்டும் இல்லாமல் புது இன வகைகள் வந்து உருவாச்சு, அதிகமாக வந்து கெப்பாசிட்டியோட வந்து அதிகமாக உருவாயிருக்கிறது. இன்டென்சிவ் கேட்டில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இட் இஸ் பேஸ்ட் ஆன் கிராஸ் ப்ரீடிங் ஆஃப் இண்டிஜினியஸ் கவுஸ் வித் எக்ஸோட்டிக் ப்ரீட்ஸ் டு இன்க்ரீஸ் மில்க் ப்ரொடக்ஷன். பார்த்தோன்னாக்கா என்னது, இது கிராஸ் ப்ரீட் பண்ணுறது, இண்டிஜினியஸ் நம்ம இந்தியன் வகையோட இந்த எக்ஸோட்டிக் ப்ரீட்ஸ் வெளிநாட்டு வகையை வந்து கிராஸ் ப்ரீட் பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா மில்க் ப்ரொடக்ஷன், பால் உற்பத்தி வந்து அதிகரிச்சுது. நியூ மெத்தட்ஸ் அண்ட் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் மேட் அவைலபிள் ஃபார் மெஷின் மில்கிங் ஆஃப் கவுஸ். அது மட்டும் இல்லாமல் புதிய நியூ மெத்தடும் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸும் வந்து எதுக்கு அவைலபிளாக இருக்குது, மில்கிங் ஆஃப் கவுஸ் மெஷின் வந்து பால் கறக்கிறது வந்து அவைலபிளாக இருக்குது. ஆப்ரேஷன் ஃப்ளோட் ப்ரோக்ராம், இட் இஸ் பேஸ்ட் ஆன் டெய்ரி கமாடிட்டி டு இன்க்ரீஸ் மில்க் சப்ளை இன் அர்பன் ஏரியாஸ். பார்த்தோன்னாக்கா இது மூலயமா வந்து என்னது அர்பன் ஏரியாஸில் வந்து மில்க் சப்ளை வந்து அதிகரிச்சுது, டெய்ரி வந்து கமாடிட்டி மூலியமாக அதிகரித்து இருக்குது. இப்போ கேட்டில் ப்ரீட்ஸு என்னென்னலாம் இருக்குது, இப்போ வெளிநாட்டு இனம் எது பார்த்தோம், ஹால்ஸ்டன் ஃபெர்சைனு, நெக்ஸ்ட்டு காரன் ஸ்விஸ்ஸு, ஜெர்சி, இது ப்ரௌன் ஸ்விஷ்ஷு. நம்ம இந்தியன் வகை மாடு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா கிர்ரு பார்த்தோன்னா மேலே வந்து எப்படி இருக்குது, இந்த திமில் இருக்குது இல்லை, இதுதான் சொன்னது, இப்படி வளைஞ்சி இருக்குது இல்லை, இதை தான் என்னன்னு சொல்லி சொல்கிறோம், திமில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சாஹிவால், அதுலேயும் அந்த திமில் இருக்குது பேர். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா என்னது, இது சாஹிவால், இது கிர்ரு, இது பார்த்தோன்னாக்கா என்னது ரெட் சிந்தே காங்கிரேஜ், இதுதான் என்னது காங்கிரேஜ் வந்து இனம். இப்போ இதையும் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா எக்ஸோட்டிக் ப்ரீட் இருக்குது இல்லை வெளிநாட்டு இனம், இதையும் பார்த்தோன்னாக்கா நம்ம இந்தியன் ப்ரீட்ஸ் எல்லாமே வந்து என்னது டிசீஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதனால் அதையும் வந்து நம்ம கலப்பினம் பண்ணுறதுனால என்ன ஆகிறது ஆரம்பிக்குது, ஒன்று டிசீஸ் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அதிக அளவில் வந்து பால் உற்பத்தியும் அதிகமாக வந்து கொடுக்குது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். We will see the next topic in the next class.